சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏய், நீ என்ன ரொம்ப ஓவரா வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா கோலம் போடுறத நிறுத்திட்டு அப்படியே ஓடி போயிடு. அதான் உனக்கு நல்லது. இல்லனா வேற மாதிரி சம்பவம் நடக்கும், பாத்துக்கோ. என்னடி, நான் சொல்ற எதையுமே சட்டை பண்ணிக்காம நீ பாட்டுக்கு உன் வேலையை பாத்துக்கிட்டு இருக்க. ஏய், என்ன பார்த்தா உனக்கு என்ன கேணிச்சு மாதிரி தெரியுதா? சொன்னாலும் சொல்லாட்டி நீ கேனச்சிருக்கி தாண்டி. இனிமே உன்ன நாங்க ரத்த கண்ணீர் வடிக்க வைக்கிறது தான் எங்க வேலையே. அடடே சிந்து, என்னம்மா கோலம் போட்டிருக்க நீ? ஐயோ, கோலம் நல்லா இருக்கா பாட்டி? சூப்பரா இருக்கு. வாசல்ல கோலம் போடுறதே திருஷ்டிக்காகத்தான். நீ போட்ட கோலத்துக்கே திருஷ்டி சுத்தி போடணும் போல இருக்க. அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஏண்டி, இவ்வளவு நேரமா நான் உயிர் போக கத்திக்கிட்டு இருக்கேன். உனக்கு அப்ப காது கேக்கல, இப்ப பாட்டி வந்து பேசணும்னா உனக்கு காது கேட்டுச்சா? என்கிட்ட யாராவது அன்பா பேசினா மட்டும்தான் என் காது கேக்கும். கோவமா பேசினாங்கன்னா காது ரெண்டும் அப்படியே அடைச்சுக்கும், கேட்கவே கேட்காது. சின்ன வயசுல இருந்தே எனக்கு இப்படிதான். நீ ரொம்ப என் வெறிய கிளப்பிக்கிட்டு இருக்கடி. ஏதாவது உன்னை பண்ணி தொலைச்சிட போறேன், பாத்துக்கோ. ஏன் பாட்டி, எவ்வளவு ஒருத்தி நம்ம வீட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. இது எதுக்கடி பண்றேன்னு கோலத்தை கழிச்சு விட்டு அவளை அடிச்சு துரத்தாம அவ கோலம் போட்டிருக்கா, அது நல்லா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீ? சிந்து என்ன எவ்வளவு ஒருத்தியா? இவளும் இந்த வீட்டுல ஒருத்தி தான். அந்த உரிமையோட தான் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? உனக்கு கோலம் பிடிக்கலன்னா கண்ணை பொத்திக்கிட்டு போயிடு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாராட்டுறேன். ஆமா சிந்து, இப்ப போட்டிருக்கிறது 8 புள்ளி கோலம் தானே? இல்ல பாட்டி, 16 புள்ளி கோலம். அப்படியா? அருமை, அட்டகாசம் சிந்து. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு வந்த முதல் நாளே நல்லா அர்த்தத்தோட தான் கோலம் போட்டிருக்க. சரி, கோலம் முடிஞ்சதா இல்ல இன்னும் இருக்கா? இல்ல பாட்டி, அவ்வளவுதான், முடிஞ்சது. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். இந்த கிழவி அவளை பாராட்டி உச்சி முகந்து வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. என்ன பண்றேன்னு பாருடி. அத்தை, ஒரு 10 நிமிஷம் நான் குளிச்சிட்டு வந்து உங்க எல்லாருக்கும் என் கையால காஃபி போட்டு தரேன். சரிம்மா. செவந்தி, சிந்து வெளியில ஒரு கோலம் போட்டிருக்கா பாரு, என்னமா இருக்கு தெரியுமா? வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருக்கலாம், அவ்வளவு அழகா போட்டிருக்கா. வீட்டுக்கு வர மகாலட்சுமி அந்த கோலத்தை பார்த்தா, சிந்து இருக்கிற வீட்டுல தான் நாமளும் இருக்கணும்னு நிரந்தரமா இங்க வந்து தங்கிடுவா. அப்படி மங்களகரமா இருக்கு. அப்படியா பாட்டி? ஆமா செவந்தி, சிந்து உன் கூட ஒன்னா பிரியாணி பிசினஸ் பண்றதுல மட்டும் கெட்டிக்காரி இல்ல, எல்லா வேலையிலயும் கெட்டிக்காரியா இருக்காப்பா. ஆமா, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா,
அவளை வெளியே துரத்தி விடாம அவ போட்ட கோலம் சூப்பரா இருக்குன்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காஃபி போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறா. நீங்களும் அப்படியே சரிங்கிறீங்க. என்னதான் நடக்குது இந்த வீட்ல? பூர்ணி, காலையிலேயே ஏன் நீ டென்ஷனா இருக்க? என்ன வெறுப்பேத்துறதுக்குன்னே நீ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. எதுவுமே தெரியாத மாதிரி என்ன டென்ஷன் கேக்குறியா? என்ன இதெல்லாம் உன் வேலை தானே? அவளை நீ தானே இந்த வீட்டுக்குள்ள வர வச்ச. நான் எங்க வர வச்சேன்? நீ தான் வர வச்ச. நான் எப்ப வர வச்ச? நான் எப்படி அவளை வர வைப்பேன்? எப்படி வர வைப்பன்னா, சிந்து உன் புருஷனை வச்சிருக்கான்னு நீ பேசின வீடியோவை ஊரெல்லாம் பார்த்தாங்கல்ல. ஆ, இதுக்கப்புறமா எந்த ஆம்பளை அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? நீ அவ ஃபியூச்சரை கெடுத்துட்டு நீ மட்டும் சந்தோஷமா வாழ்வ. சிந்து உன்னால வாழ்க்கை எழுந்துட்டு கண்ணை கசக்கிட்டு காலம் பூரா கண்ணீர் வடிக்கணுமா? அதுக்காக ஏன் ரூமுக்கு வந்து ஏன் புருஷன் பக்கத்துல படுத்திருப்பாளா? அவளை நீ தான் அனுப்பி வச்சியா? இல்ல எல்லாரும் சேர்ந்து அனுப்பி வச்சீங்களா? சொல்லுங்க. ஏமா